முரசொலி மாறனையே தூக்கி போட்டாங்க. டிஆர் பாலு எல்லாரும் தகராறு பண்ணாங்க. அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் எங்க அப்போ எங்க இருந்தாருன்னே தெரியல. சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு தெரியல. நாங்க விடிய விடிய டிஆர் பாலு ஃபுட்டேஜ் இருக்கு, முரசொலி மாறன் ஃபுட்டேஜ் இருக்கு, மற்ற பரிதி தான் கூட்டி வேட்டி மடிச்சுட்டு போறாரு. எவன்டா என் தலைவனை கைது பண்ணுதுன்னு போவாரு பரிதி. சிசிபி கேட் வந்து ஓமந்தூர் டிஆர் பாலு போட்டு இடிப்பாரு. ரைட்டா? ஸ்டாலின் எங்க? இது வரைக்கும் பாக்கல. எங்க இருந்திருப்பாரு? வீட்டுல இருந்திருப்பேன். அப்பாவை கைது பண்ணிட்டு போறாங்க. ஊரே அங்க நிக்குது. வீட்டுல என்ன பண்றீங்க? நம்மை கைது செய்து விட போகிறார்கள் என்று சாலை மார்க்கமாக பெங்களூருக்கு தப்பி சென்றார். அந்த நேரத்துல அந்த நைட்ல. ஆமா, பெங்களூர் தப்பிச்சு போயிட்டு. ஆமா, போயிட்டாரு. உளவுத்துறை விசாரிக்கும்ல. சரி, இவ்வளவு பேர் தகராறு பண்றாங்க. எங்கயா பையன்? கனிமொழி கூடவே இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? கூடவே சிறை வாசல்ல லுங்கி கட்டிட்டு கலைஞர் உட்கார்ந்து இருந்தப்ப பக்கத்துல நகரவே இல்ல கலைஞர். செல்வி இருந்தாங்க, மாறன் ஃபேமிலி இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க. ஸ்டாலின் எங்க? ஒருத்தர் மட்டும் இல்ல. இப்ப நீங்க கேட்க போய் தான் திரும்ப ரீகால் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க கூட இருந்தீங்கல்ல? ஆமா, நீங்க எல்லாம் விடிய விடிய அங்கதான் சிறைவாசல் வரைக்கும் இருந்துட்டு வந்தோம். இருந்தீங்கல்ல? கனிமொழி கூட இருந்தா எல்லாரையும் பாத்துருப்பீங்க. இல்ல, அவர் மட்டும் பாக்கல. ஸ்டாலின் பாக்கல. போலீஸ் பிடித்து விட போகிறார்கள் என்று சாலை மார்க்கமாக பெங்களூருக்கு தப்பி சென்று செல்வி வீட்டுல தங்கியிருந்தார். நீங்க எல்லாம் இன்னைக்கு பேசலாமா வீரத்தை பத்தி?